இந்த வீடியோல 2 கிலோ பிரியாணி எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறீங்க. முதல்ல 200 கிராம் ஆயில் ஊத்திட்டு 4 கிராம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. 400 கிராம் ஆனியன் பெரிய பெரிய வெங்காயத்தை உள்ள போட்டு நல்லா வதக்கிங்க, பிரவுன் கலர்ல ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் 20 கிராம் சில்லி பவுடரை உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 500 கிராம் இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணி நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், அதையுமே உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் அதையுமே போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறம் 20 கிராம் கரம் மசாலா உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு 200 கிராம் தயிர் இதையுமே உள்ள போட்டு நல்லா கலர் மாறுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் வந்து தனித்தனியா பிரியணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கைப்பிடி அளவு மல்லி புதினா இதையும் உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொடி பொடியா அரிஞ்சு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி அதை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தொக்கு மாதிரி ஃபிளேவர் ஆனதுக்கு அப்புறம் 2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைஸ் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ, இப்போ 2 கிலோ ரைஸ் வந்து ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. அதே அளவு தண்ணியை உள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் ரைஸையும் உள்ள போட்டு தண்ணியும் ரைஸும் ஈவனா இருக்க அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு கலர் கலரை விட்டுட்டு தோசை கல் ஒன்று எடுத்து வச்சு அதுக்கு மேல அந்த பிரியாணி குண்டா வச்சு தம் போட்டு விட்டுருங்க. லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் இல்ல 25 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. லோ ஃபிளேம்ல ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களோட பிரியாணி வந்து பக்காவா ரெடி ஆயிடும். 2 kg பிரியாணிக்கு இதான் மெத்தட். நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லியிருப்பேன், அவர் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வீடியோ போறதுனால உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால 1 நிமிஷம் வீடியோ இல்ல 2 நிமிஷம் வீடியோன்றதுனால நல்லா பெருசா போட முடியல. பட் ஆனா உங்களுக்கு வந்து பெரிய வீடியோ நான் கண்டிப்பா போடுறேன். ஸோ இதுதான் மெத்தட். இந்த மெத்தட்ல பொறுமையாவே செஞ்சுக்கோங்க.